நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரில் நடைபெற்ற ஆற்காடு அரிசி திருவிழாவில் நான் பங்கேற்றதை தாங்க இப்போ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேங்க. இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா 50க்கும் அதிகமான ஸ்டால்கள் போடப்பட்டிருந்துங்க. இது முழுக்கவே விவசாயத்தை பேஸ் பண்ண ஒரு ஸ்டாலுங்க. நம்ம நுழையும் போதே நம்மளுக்கு வெற்றி திலகம் இட்டு தாங்க நம்மளுக்கு வரவேற்றாங்க. இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா சிறுதானிய உணவுகளிலிருந்து விதவிதமான இயற்கை உணவுகள், இயற்கையான பொருட்களோட கடைகள் மற்றும் பார்த்தீங்கன்னா பழம் மற்றும் மரம் செடி கொடிகளோட விதைகள், கன்றுகள்லேருந்து எக்கச்சக்கமான ஸ்டால்கள் இருந்துச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இளவட்டக்கல் தூக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றிருந்துங்க. நானும் அதில் பங்கேற்று வெற்றி பெற்றேங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இளவட்டக்கல்லில் தூக்குறவங்களுக்கு தான் பொண்ணு தருவாங்கன்னு சொல்லுவாங்க. நானும் அதில் வெற்றிகரமாக பங்கேற்று வெற்றி பெற்றேங்க. ஆனால் யாருமே எனக்கு பொண்ணு தரலைங்க அங்கே. அதோடு சரி நானும் அடுத்த ஷாப்புக்கு வந்துட்டேங்க. பார்த்தீங்கன்னா விதவிதமான ஆர்கானிக் பொருட்கள் இங்கே பார்க்க முடிஞ்சிச்சுங்க. ஒவ்வொருத்தருமே அவங்களோட ஸ்டாலை பற்றி, அவங்களோட பொருட்களை பற்றி எல்லாருக்குமே விளக்கம் கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்குமே சாம்பிள் கூட கொடுத்துருந்தாங்க. மண்பாண்டங்கள், அதே போல் மர வகைகளில் செய்யப்பட்ட இந்த விளையாட்டு பொருட்கள், ஏன்னா வந்தவங்களை அனைவரும் கவர்ந்துச்சுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், சுரக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், நெல் என பல்வேறு இயற்கை பொருட்கள் பார்த்திங்கன்னா தாவரங்கள் விதவிதமான வகைகள் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் அதெல்லாம் நான் நெட்டில் பார்த்துருந்தது நேரில் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. இங்கே கிட்டத்தட்ட நெல் வகையே பார்த்திங்கன்னா நான் 200-300 ரக நெல் வகைகள் காட்சிக்கு வச்சுருந்தாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா விதவிதமான செடிகள், இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட செடிகள்லாம் இங்கே பார்த்தேங்க. பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம், அந்த மாதிரி இது வரைக்கும் நான் நேரில் பார்க்காத செடிங்களோட கன்றுங்கள்லாம் இங்கே பார்க்க முடிஞ்சிச்சுங்க. மூலிகை செடிகள்லாம் அதிக அளவுக்கு இருந்துச்சுங்க. நான் நிறைய அதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லைங்க. பார்க்கும்போதே அவ்வளோ வித்தியாசமாக இருந்துச்சுங்க. இங்கே வந்த அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லாமல் அன்னதானம் போட்டபடியே இருந்துச்சுங்க. குடிக்கிற தண்ணி கூட மூலிகை குடிநீராக கொடுத்துருந்தாங்க. ₹1 கூட கட்டணம் வாங்காமல் இப்படி ஒரு சேவையை ஒரு விவசாய சங்கம் செய்யும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. இது போன்ற நிகழ்ச்சி ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெற்று மக்களுக்கு இயற்கை மற்றும் இயற்கை வேளாண்மை விவசாயத்தை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க அவசியமாகுங்க. அதனால் நீங்களும் உங்கள் பகுதியில் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தால் மறக்காமல் அதில் பங்கேற்று பயன்பெறுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு, விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, பாய். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.